வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? பாருங்க, அஸ்ஸாம்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் வந்து யானை சவாரி புரிந்திருப்பார். எங்கன்னாக்கா காசிரங்கா தேசிய பூங்கால தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புலிகள் சரணாலயமா இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னாக்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்கு இல்லையா, அது ஃபேமஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசிரங்கா தேசிய பூங்கா தான். உத்தரகாண்ட்ல வந்துனாக்க நந்தாதேவி தேசிய பூங்கா இருக்கு. மத்திய பிரதேசல பன்னா தேசிய பூங்கா இருக்கு. கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பந்திப்பூர் தேசிய பூங்கா இருக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க 5 தேசிய பூங்காக்கள் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 71வது உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்ற கிறிஸ்டினா பிஸ்கோவா எந்த நாட்டை சேர்ந்தன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, செக் குடியரசு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம், மலேசிய தமிழ் இலக்கிய காப்பகம் மற்றும் தமிழ் பேராயம் சார்பில் மலேசியாவில் நடைபெற்ற பெருந்தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துக்கோங்க, கவிஞர் வைரமுத்து, ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி, வைரமுத்து அவர்கள் எழுதிய எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து உலகத்தின் மிக உயரமான இருவழி சுரங்கப்பாதையான ஸ்டேலா சுரங்கப்பாதை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, அருணாச்சல பிரதேசம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா சுதர்சனா சேது, அட்டல் சேது, அப்புறம் இந்த பாலம் மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் உலகிலேயே மிக நீளமான ரயில்வே பாலம் எங்க வரப்போகுதுன்னு தெரிஞ்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, அடுத்து அடவி எனும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, அம்பை. உங்களோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்க CS லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் மிக முக்கியமான பார்த்தீங்கன்னாக்க வேருக்கு நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து பார்த்தீங்கன்னாக்க கள்ளிக்காட்டு இதிகாசம், ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். பெருமாள் முருகன் எழுதி பார்த்தீங்கன்னாக்க மாதொரு பாகன் அப்படிங்கிற நூல் ரொம்ப முக்கியமான நூல், மாதொரு பாகன். சரியா? சரி, அடுத்து பார்க்கலாம். கீழ்கண்டவர்களில் பெற்றோரிட்ட பெயராக காந்திமதி என்றும், ரைட்டுங்களா, காந்திமதி என்றும் அண்ணல் தங்கோ இவருக்கு அரசியல் மணி என்றும் பெயரிட்டார். அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, ஈவேரா மணியம்மையார். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்களுடைய பேர்ல ஒரு ஸ்கீமே இருக்கு. என்னன்னாக்க ஈவேரா மணியம்மையார் திருமண உதவி திட்டம். எதுக்காக பார்த்தீங்கன்னாக்க விடோ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டாக்டருடைய மேரேஜுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். விதவைகளின் மகள்களுக்காக திருமண உதவி திட்டம் தான் இந்த ஈவேரா மணியம்மையார் திட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதுமை பெண் திட்டம் மாறிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ருக்மணி லட்சுமிபதி தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்திருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாரு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, கிஷோர் மக்வானா, ஞாபகம் வச்சுக்கணும். அதே பார்த்தீங்கன்னாக்க தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் யாருன்னாக்க இவர் தான். பெண்கள் ஆணையத்துடைய தலைவர் யாருன்னாக்க ரேகா சர்மா. ஹர்ஷா சௌஹான் பார்த்தீங்கன்னாக்க ஷெட்யூல்டு ட்ரைபுடைய லீடர். சரி, அடுத்து கெவ்ரா நிலக்கரி சுரங்கம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமா வரப்போகுது எது கேட்டீங்கன்னாக்க கெவ்ரா நிலக்கரி சுரங்கம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னாக்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து சாப்சார் குட் எனப்படும் அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, மிசோரம். நம்ம இந்த ஜும் சொல்லுவோம் இல்லையா, ஜும், பொன்னம், மாசம், நமக்கு வந்துனாக்கா அறுவடை திருநாள் சொல்றோம் இல்லையா, இது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஒரு அறுவடை திருநாள். சாப்சார் குட் எங்க கொண்டாடுறாங்கன்னாக்க மிசோரம். இதுல ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னாக்க மூங்கில் நடனம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இடம்பெறும். அடுத்து நிலையான மற்றும் குறைந்த விலையில் காயங்களுக்கு கட்டுப்படும் துணியினை அஸ்ஸாமில் உள்ள மேம்பட்ட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக் கழகம் அறிமுகம் செய்தது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த துணியிலிருந்து எதிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்க வாழை இலையிலிருந்து பெறப்பட்டது தான் இது, ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது.